அப்போ பெரிய ராஜாதிராஜாக்கும் துரியோதனன் சொல்லி அவளுக்கு ஒரு நினைப்பு. அப்போ அதனால என்ன பண்றா, இந்த மித்ரவிந்தாவை துரியோதனனுக்கே கொடுக்கலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணுறா. ராஜாதி தேவிங்கிறது கண்ணனுக்கு அத்தை. அப்போ அத்தை பொண்ணாக்கும் மித்ரவிந்தா. இப்போ கிருஷ்ணனுக்கு சொல்லியே வளர்த்திருக்கா அத்தையான ராஜாதி தேவி. அப்படியே யூட்டர்ன் பண்ணி கிருஷ்ணன் கழுத்துல மாலையை போட்டுவிட்டான். மாலையை போட்டதுமே கண்ணன் எழுந்திருந்தான். அவளை ஒரு தூக்கிண்டான். அப்படியே குடுன்னு ஓடினான், ரதத்தில் ஏறினான், அப்படியே போயிட்டான். கண்ணன் போனதுமே இவாளுக்கு எல்லாம் கோபம் வந்தது, இந்த ராஜாக்கன்மாருக்கு எல்லாருக்குமே. இந்த பொண்ணு வந்து ரொம்ப சுந்தரியா இருக்கா இல்லையா, நாகனஜிதி சத்யா. அப்போ அவளை பார்த்துட்டு ராஜாக்கன்மாரெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி விடுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்கோ சொல்லி ரொம்ப தொல்லையா அந்த ராஜாக்கு. அவர் வந்து தந்திரமா என்ன பண்ணினார், எங்கேருந்தோ 7 பெரிய காளை மாடுகளை கொண்டு வந்தார். இந்த 7 காளைகளையும் ஒரே கயர்ல 6 கட்டி அடக்கி கூட்டிட்டு வராளோ அவளுக்கு தான் என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இப்ப ஏன் இந்த ராஜா இந்த பந்தயம் வச்சிருக்காரு சொல்லி புரியறதா காரணம் என்னன்னா, அவர் பக்தன், அவருக்கு கோபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆசை. கிருஷ்ணனுக்கு ஏத்ததான ஒரு பந்தயம். भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तथा कुरुष्व देवेश नाथस्त्वं यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परं। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्दं प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। அப்போ இன்னைக்கு பகவான் அடுத்தது ஏது தேவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் சொல்லி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து பகவான் காளிந்தி சொல்கிற தேவியை திருக்கல்யாணம் பண்ணிண்டான். 4ஆமத்து தேவி அது. அஷ்டமகிஷிகளில் 4 பேரோட கல்யாணம் முடிஞ்சாச்சு. இனி அடுத்தது 30ஆமத்து ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. விந்தானு விந்தாவாவந்தியோ दुर्योधनवशानुगौ स्वयंवरे स्वभगिनी कृष्णे सक्ताम्यशेधतां विन्दानुविन्दावावन्द्यो दुर्योधनवशानुगौ. விந்தன் அனுவிந்தன் சொல்லி 2 பேர் இருந்தா. அவந்தி ராஜ்யத்து ராஜகுமாரன்மாராகும் இவாளுக்கு அழகான ஒரு தங்கை உண்டு. அவளோட பேர் மித்ரவிந்தா. அந்த மித்ரவிந்தா சொல்ற தேவிக்கு பகவானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனா இந்த 2 சகோதராள் இருக்காளே, விந்தன் அனுவிந்தன், 2 பேருமே அசத்துக்கள். அவள் வந்து துரியோதனன் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. துரியோதனன் வசம் பண்ணி வச்சுருக்கான் நம்ம இவா 2 பேரையும். நைஸா அவாட்ட பேசி 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 உன்னோட தங்கையான மித்ரவிந்தாவை எனக்கே கல்யாணம் பண்ணித்தா சொல்லி துரியோதனன் நைஸா
அவளை அப்படியே கோக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். துரியோதனன் ராஜாதிராஜா அல்லவா, புருவம்சத்துக்கு அரசனாக போகிறான். பாண்டவாள் தான் மாறி போயாச்சு. இப்போ திருதராஷ்டிரருக்கு அப்புறம் துரியோதனன் ராஜா ஆக போகிறான். துரியோதனனுக்கு மலை மாதிரி பெரிய பெரிய வீர யோதாக்கள் எல்லாம் கூட இருக்கா. கர்ணன் கூட இருக்கான், துஷாசனன் கூட இருக்கான், சகுனி கூட இருக்கான். அப்போ பெரிய ராஜா, ராஜாதிராஜா ஆக்கும் துரியோதனன் சொல்லி அவளுக்கு ஒரு நினைப்பு. அப்போ அதனால என்ன பண்ணுறா, இந்த மித்ரவிந்தாவை துரியோதனனுக்கே கொடுக்கலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணுறா. ஆனால் பொண்ணான இந்த மித்ரவிந்தா அவள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்கிறா, எனக்கு துரியோதனனை பிடிக்காது, என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, எனக்கு கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், பகவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மித்ரவிந்தா அடம் பிடிக்கிறா. ஆனால் இவா ரெண்டு பேரும் அடக்கி அடக்கி வச்சுட்டுருக்கா. ஒன்றுமே சொல்ல முடியாது. பண்டு காலத்துல எல்லாம் தங்கமாரெல்லாம் அண்ணாமாருக்கு ஒதுங்கி இருக்கணும். சகோதரினாலே அண்ணா தம்பி இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒதுங்கி தான் இருக்கணும். அப்போ எல்லாம் மேல் சுப்ரீமசி ரொம்ப உண்டு. அதனாலே மித்ரவிந்தாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது கையெடுத்து. அப்போ என்ன சம்பவிக்கிறது, இந்த மித்ரவிந்தா ஆறு சொல்கிற அடுத்த ஸ்லோகத்தில், ராஜாதிதேவ்யாஸ்தனயாம் மித்ரவிந்தாம் பித்ருஷ்வசூ பிரசஹ்ய ஹிருதவான் கிருஷ்ணோ ராஜன் ராஜ்ஞாம் பிரபஷ்யதாம் ராஜாதிதேவ்யாஸ்தனயாம். பகவானோட அப்பான வசுதேவருக்கு நிறைய சகோதரிகள் உண்டு. அதில் ஒரு சகோதரியோட பேர் ராஜாதி தேவி சொல்லி பேர். அந்த ராஜாதி தேவி சொல்கிற அந்த சகோதரியோடு புத்திரியாக்கும் மித்ரவிந்தா, விந்தன் அனுவிந்தன் இவா எல்லாருமே. அப்போது ராஜாதி தேவிங்கிறது கண்ணனுக்கு அத்தை. அப்போ அத்தை பொண்ணாக்கும் மித்ரவிந்தா. சாதாரண அந்த காலத்துலலாம் அத்தை பொண்ணு வந்து மாமா பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பா, அந்த ஒரு வழக்கம் உண்டு. இப்போ கிருஷ்ணனுக்கு சொல்லியே வளர்த்திருக்கா அத்தையான ராஜாதி தேவி. ஆனால் பெருசானதுமே விந்தன் அனுவிந்தன் வந்து துரியோதனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி விட்டா. மித்ரவிந்தாவை எல்லாருமா சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு விட்டா. அவளுக்கு ரொம்ப சங்கடம், பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. அவசானம் என்னாச்சு, இவள் இப்படி அடம் பிடிக்கிறாளே சொல்லி, சரி போனா போகட்டும் ஸ்வயம்வரம் வைக்கலாம்னு சொல்லி அவள் தீர்மானம் பண்ணுறா. ஸ்வயம்வரம் வைக்கிறதோ வச்சா. ஸ்வயம்வரம்னா என்னென்னா, கன்யகை வந்து நிறைய ராஜாக்கன்மாரில் அவையில் அப்படியே ரெண்டு சைட்லேயும் நிறைய சிம்ஹாசனம் எல்லாம் போட்டிருக்கும். கன்யகை இப்படி வருவா, அவள் கூட ஒரு தோழியும் வருவா. இந்த தோழி அவள் வந்து மாலையை பிடிச்சிட்டு வருவா. அந்த கன்யகை கல்யாணம் பண்ணிக்க போகிறவள் அப்படியே மாலையை பிடிச்சிட்டு இப்படி ஹம்சகதி போட்டுட்டு வர அந்த கன்யகை கிட்டக்க தோழி வந்து சொல்லுவா, இந்த ராஜா இவர் இப்பேற்பட்டவராக்கும், இவருக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னெல்லாம் சொல்லி அந்த தோழி வந்து அந்த ராஜகுமாரி கிட்டக்க சொல்லிகிட்டே போவாள். அதே மாதிரி மித்ரவிந்தாக்கும் இதே மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி விட்டா. ஸ்வயம்வரத்துக்கு எல்லா ராஜாக்கன்மாரும் வந்திருக்கா. கிருஷ்ணனுக்கு இது தெரியும், மித்ரவிந்தாவோட ஹிருதயம் கிருஷ்ணனுக்கு நன்னா தெரியும். அதனால இந்த மித்ரவிந்தா தன்னோட பக்தி அல்லவா கைவிட்டு விடக்கூடாது. அதனால பகவானும் இந்த ஸ்வயம்வரத்தில் வந்திருக்கானா. ஸ்வயம்வரத்தில் வந்து துரியோதனன் உட்கார்ற அதுக்கு கரெக்ட் ஆப்போசிட்டில் கிருஷ்ணன் உட்காந்துட்டுருக்கான். மித்ரவிந்தா வந்ததுமே ஆரை பார்த்தாலோ இல்லையோ அங்கே ஆறு உட்காந்துட்டுருக்கா. எந்த ராஜா ஆரையுமே பார்க்கறது இல்லை. இந்த தோழி வந்து பக்கத்தில் இப்படி கூட்டின்னு போகிறா மித்ரவிந்தாவை. அந்த நாள் காலையில் விந்தன் அனுவிந்தன் ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் உட்காந்துட்டு மாலையை தரோம். துரியோதனன் 5ஆமത്തെ சீட்டில் உட்காந்துட்டுருப்பான். நேர விறுவிறுன்னு ஆரையும் பார்க்காதே துரியோதனன் கழுத்தில் மாலை போடு. அங்கே வந்து அவள் அங்கே நின்றுட்டு இருக்கிற சமயத்தில் பக்கத்தில் வந்து சொல்கிறா, அதோ பாரு துரியோதனன் இருக்கான், அவனுக்கு ஆப்போசிட்டில் கண்ணங்கரையில் இருக்கானே கிருஷ்ணனாக்கும், அவன் கிட்டக்க போகாதே, அவன் கழுத்தில் மாலையை போடாதே சொல்லி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுறா. இவள் ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் நின்றுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு அப்படியே அந்த தோழி அழைச்சிட்டு போய், அந்த தோழி வந்தாலோ இல்லையோ அவள் வேற போகிறா. துரியோதனனுக்கு கிருஷ்ணனுக்கு நடுவில் கரெக்டாக நிற்கிறா. அப்படியே யூட்டர்ன் பண்ணி கிருஷ்ணன் கழுத்தில் மாலையை போட்டுவிட்டான். மாலையை போட்டதுமே கண்ணன் எழுந்திருந்தான். அவளை ஒரு தூக்கிண்டான். அப்படியே குடுன்னு ஓடினான், ரதத்தில் ஏறினான், அப்படியே போயிட்டான். கண்ணன் போனதுமே இவாளுக்கு எல்லாம் கோபம் வந்தது, இந்த ராஜாக்கன்மாருக்கு எல்லாருக்குமே. இப்படி இந்த கன்யைக்கு அபகரிச்சுட்டு போகிறானே, ராட்சச விதி பிரகாரமே பகவான் கொண்டு போனான்னு சொல்கிறாங்க. அந்த கன்யைக்கு அப்படியே அபகரிச்சுட்டு போடுறான். அவள் கழுத்தில் மாலை போட்டதுமே அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். அவளை விதி பிரகாரம் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டின்னு போகலை, அப்படியே தூக்கிட்டு போயிட்டான் கிருஷ்ணன். போனதுமே என்ன சம்பவிச்சது, அங்கே எல்லா ராஜாக்கன்மாரும் கிருஷ்ணனுக்கு பின்னாடி யுத்தத்துக்கு வரா. எல்லாரையும் தோல்பிக்கிறான் பகவான். ஷார்ங்கத்தை எடுக்கிறான். அந்த ருக்மிணி கல்யாணத்தில் என்ன பண்ணினானோ அதே ரிப்பீட்டிங்கையும் ஷார்ங்கத்தை எடுக்கிறான். புங்கமாக சரவர்ஷம் பண்ணறான். எல்லாருமே பொறுமதுகிட்டு ஓடி போயிட்டான். அப்படி க்ஷத்ரியன்மாருக்கு உச்சிதமான ராட்சச விதி பிரகாரமே அந்த மித்ரவிந்தா சொல்கிற தேவியை ஆட்கொண்டான் பகவான். அப்படி ஒரு கல்யாணம். அதுக்கப்புறம் அடுத்த கல்யாணத்தை சொல்கிறா.
नग्नजिन्नाम कौसल्या आसीत् राजातिधार्मिकः तस्य सत्या भवत्कन्या देवी नाग्नजिति नृप नग्नजिन्नाम कौसल्यासीत् राजातिधार्मिकः அதிதார்மிகः ரொம்ப தர்மிஷ்டனான கௌசல்யா அயோத்தியோட அதிபனா இருக்கக்கூடிய நக்னஜித் நாம நக்னஜித் சொல்லி பேருடையதான ஒரு ராஜா இருந்தார். கோசல ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தார். அவருக்கு ரொம்ப அழகான ஒரு புத்திரி, அவளுக்கு பேரை சத்யா சொல்லி பேர் வச்சிருக்கார். ரொம்ப அழகான புத்திரியாகும், தேவிய மாதிரி இருப்பா பார்க்கறதுக்கு, ரொம்ப அதி சுந்தரியா இருக்கக்கூடிய அந்த புத்திரி அவளுக்கு சத்யா சொல்லி பேர் வச்சிருக்கான். நாக்னஜிதி சொல்லி எல்லாம் பேர் உண்டு அந்த தேவிக்கு. பித்ருநாம சம்பந்தம் உள்ளனால அவளை நாக்னஜிதி சொல்லி கூப்பிடுவா. நக்னஜித்து நாக்னஜிதி, நக்னஜித்தோடு பொண்ணான காரணம் நாக்னஜிதி சொல்லி பேர். அப்படி அந்த பொண்ணு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துட்டு வரா. சாக்ஷாத் ஸ்ரீதேவி. அஷ்டலக்ஷ்மியும் ஒரு ராஜாக்கன்மாருக்கு பொண்ணாக பிறந்திருக்கா, அதுதான் தெரியணும். அப்படி ஒரு லக்ஷ்மி அந்த தேவி அப்படியே வளர்ந்துட்டு வரா. வளர வளர அவளுக்கு பகவானுக்கே மாலையிடணும் சொல்லி ஆசை. அப்போ என்ன சம்பவிச்சது? நதாம்ஷே குர்நிருபாவூடும் அஜித்வா சப்தகோவ்ருஷான் तीक्ष्णशृङ्गान् सुदुर्धर्षान् वीरगन्धासहान् घलान् लतांशे कुर्नृपावोढुम् துஸ்வபாவமுடைய வீரகந்தாசகான், வீரன்மாரோட கந்தம் கேட்டாலே, கந்தம் வந்தாலே, அதை மணத்தாலே வசீகரிக்கப்படுமாம் கொஞ்சம் காளைகள், 7 காளைகள். அந்த 7 காளைகளை வச்சுருக்கான் இந்த ராஜா. இந்த பொண்ணு ரொம்ப சுந்தரியா இருக்கா இல்லையா, நாக்னஜிதி சத்யா. அப்போ அவளை பார்த்துட்டு ராஜாக்கன்மாரெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சு விட்டா, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி விடுங்கோ, எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்கோ சொல்லி ரொம்ப தொல்லையா அந்த ராஜாக்கு. இந்த ராஜாவோ பரம பக்தன், அவருக்கு தன்னோட பொண்ணை பகவான் கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசை. அதனால அவர் புத்தி வளர்த்தின்னு இருக்கார். ஆனால் வர ராஜாக்கன்மாரை எல்லாம் உதாசீனப்படுத்தி அவளுக்கு தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பினா சரியாகாதே. ராஜ்யத்துக்கு சத்ருக்கள் வந்து விடுவா. அவள்லாம் என்ன தைரியம் உனக்கு, உன்னோட பொண்ணை யாருக்குமே கொடுக்காக்கி இருக்க போகிறியா, எங்களுக்கு தரமாட்டியா சொல்லி கோபத்தோட வருவா இல்லையா. அவள் படி எடுத்தாலும் எடுத்து விடுவா, யுத்தத்துக்கு வந்தாலும் வந்து விடுவா. அதனால அவர் தந்திரமா என்ன பண்ணினார், எங்கேருந்தோ 7 பெரிய காளை மாடுகளை கொண்டு வந்தார். ராட்சச குணம் பொருந்தினதான பெரிய கொம்புகளுடையதான அந்த காளைகளை கொண்டு வரார். வீரகந்தாசகான், வீரன்மாரோடு கந்தம், அதை சகிக்காதான் அந்த காளைகள். எங்கேயோது ஒரு நன்னா வளர்ந்த ஆண் பிள்ளை முன்னாடி வந்தான், அவனோட மனம் இருக்குமே, அந்த வேர்ப்பு இருக்குமே, அந்த ஒரு கந்தம், அந்த கந்தம் மூக்கில் நுழைஞ்சு விட்டு அந்த காளைகள் விடாதாம், அவனை அப்படியே குத்தி கொல்லுமா. அப்படி ராட்சச குணம் பொருந்தினதான காளைகள், 7 காளைகள். சுதுர்தர்ஷான், வசீகரிக்கிறதுக்கு அசக்கியங்கள், அதாவது அதை அடக்கவே முடியாது. பெரிய காளைகள் அடங்கவே அடங்காது, 6 பக்கத்தில் வந்தாலும் குத்திவிடும். தீக்ஷ்ண ஸ்ருங்கான், நல்ல மூர்ச்சையுடையதான கொம்புகள் இருக்காம அந்த காளைகளுக்கு. சப்த கோவ்ருஷான், எத்தனை எண்ணம் இருக்கு இந்த காளைகள்? 7 எண்ணம் இருக்கு. மதிச்சதான காளைகள். அந்த காளைகளை கொண்டு வச்சுருக்கான். ஒரு பந்தயம் மாதிரி வைக்கிறான் இந்த ராஜா. என்னோட பொண்ணை கொடுக்குறேன், நிறைய ராஜாக்கன்மாரெல்லாம் வராளே, அவகிட்டக்கெல்லாம் சொல்லறான் இந்த ராஜா, இந்த 7 காளைகளையும் ஒரே கயரில் 6 கட்டி அடக்கி கூட்டிட்டு வராளோ அவளுக்கு தான் என்னோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் சொல்லி இந்த ராஜா நக்னஜித்து ஒரு பந்தயம் வச்சு விட்டான். இதுதான் வீரிய சுல்கம். பண்டு காலத்துல எல்லாம் இந்த க்ஷத்ரியாணிகளான ஸ்திரீக்களை ஜெயிக்கணும்னுன்னா க்ஷத்ரியன்மாரான இந்த ராஜாக்கன்மார் தன்னோட வீரியத்தை காட்டிட்டு வேணும் அந்த ஸ்திரீக்களை ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு. கன்னியா தானம் வாங்கிறதுக்கு அவள் இஷ்டப்பட மாட்டாள். நம்ம சம்பிரதாயத்தில் தான் கன்னியை தானம் பண்ணி பிராமணால் தான் வாங்கிட்டு போவாள். கன்னியாதானம்ன்றது இல்லவே இல்லை அவளுக்கு, க்ஷத்ரியாளுக்கு. எல்லாம் வீரிய சுல்கம் தான். அவளோட வீரியத்தை காட்டுவா, அந்த கன்னிகையை ஜெயிச்சுட்டு போவாள். அப்போ அதனால என்ன சம்பவிச்சது,
இப்படி ஒரு வீரிய சுல்கம் வச்சு விட்டான் நக்னஜித். அப்போது அந்த ராஜாக்கன்மாரெலாம் ஒருத்தராக வரத்த அந்த பார்க்குறா, வந்து செலவாக வந்து இப்படி எட்டி பார்க்குற அந்த காளையை பார்த்ததுமே ஒரு சொல்லும், அதை பார்த்ததுமே அப்படியே பயந்துட்டு ஓடி போவா. வேறு ராஜாக்கன்மாரெலாம் வருவா, இந்த காளையை நான் அடக்குவேன், ஆனால் இதெல்லாம் கோபாலன்மார் பண்ணுறது இல்லவோ, நான் வந்து பூபாலனாக்கணும், ராஜாக்கும், நான் மாடு காளை அதை வந்து மேய்க்க போக மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப தாழ்ந்ததான காரியங்கள் அல்லவோ, அது வந்து எனக்கு பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த ராஜாக்கன்மாரில் அப்படியே போயிடுவா. தன்னோட மானத்தை காப்பாற்றிட்டு செலவா பயந்துட்டு ஓடி போயிடுவா, செலவா வீஞ்சுட்டே போவா. அப்படி நிறைய பேர் போயிட்டா. இப்போ ஏன் இந்த ராஜா இந்த பந்தயம் வச்சிருக்காரு சொல்லி புரியறதா காரணம் என்னன்னா, அவர் பக்தன், அவருக்கு கோபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆசை. இந்த காளைகளை மேய்க்கிறவன் தான் இதை அடக்க முடியும்னு சொல்லி நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. அதனால கிருஷ்ணனுக்கு ஏற்றதான ஒரு பந்தயம், கிருஷ்ணனோட ஏரியா இன்ட்ரெஸ்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பந்தயம் வச்சிருக்காரு இந்த ராஜா தந்திரமா. அப்போ என்ன சம்பவிச்சது? தாம் ஸ்ருத்வா விருஷஜில்லப்யாம் பகவான் சாத்வதாம் பதிஹி ஜகாம கௌசல்யபுரம் சைன்யேன மஹதாவ்ருதஹ சைன்யேன மஹதாவ்ருதஹ சாத்வதாம் பதிஹி சாத்வதாம் பதிஹி. பக்தாளோடெல்லாம் பாலகனாக இருக்கிற பகவான், நம்ம பகவானான ஸ்ரீகிருஷ்ணன் விருஷஜில்லப்யாம், விஷங்களை ஜெயிக்கிறதுக்குன்னு அதுக்கு யோக்கியனாக இருக்கிற அந்த பகவான் தாம் ஸ்ருத்வா மஹதா சைன்யேன விருதக கௌசல்யபுரம் ஜகாம. தனக்கு ஏற்றதான ஒரு பந்தயத்தை வச்சிருக்காரு கோசல ராஜா. அப்போ இந்த பந்தயத்தை ஜெயிச்சு அந்த சத்யா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரானா மெனக்கிட்டு பகவான். இந்த காளைகளெல்லாம் ஜெயிக்கணும், 7 மதிச்சிருக்கிற காளைகளை ஜெயிக்கணும் சொல்லிட்டு அந்த சங்கல்பத்தோட பகவான் வரான். பக்தன்மாரை ஆட்கொள்ளறதுக்குன்னு வரான். இந்த பந்தயம் வச்சவரான அந்த நக்னஜிதும் ஒரு பக்தனாக்கும், நாக்னஜிதியாக இருக்கிற அந்த சத்யாதேவியும் ஒரு பக்தியாக்கும். அப்போ பக்தாபீஷ்ட பிரதனான பகவான் சாத்வதாம் பதிஹி சொல்லி ஆரம்பிக்கிறா இல்லையா. பக்தாளோட என்னென்ன அபீஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியவன் அல்லவா அந்த பகவான். அப்படி அயோத்தியை பிராபிக்கிறான். சகோசலபதிஹி பிரீத பிரத்யுத்தானாசனாதிபிஹி अर्हणेनापि गुरुणा पूजयन् प्रतिनन्दितः सकोसलपतिप्रीत प्रत्युत्थानासनादिभिः प्रीतः सः கோசலபதிः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வரான் சொல்லி தெரிஞ்சதுமே தலைகால புரியலை அயோத்தியாபதியான அந்த நக்னஜித்துக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் வரான்னு சொல்லி தெரிஞ்சதுமே பகவானை எதிரேட்டு போய் க்ஷணிக்கிறான் இந்த ராஜா. உச்சிதமான ஆசனாதிகள் எல்லாம் கொடுத்து யோக்கியமான பூஜா பதார்த்தங்கள் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆதரத்தோடு பகவானை பூஜித்து சத்காரம் எல்லாம் பண்ணுறார். அந்த சத்காரத்தை எல்லாம் பிரேமபூர்வகமான சத்காரம் அல்லவா, அதனால் அதெல்லாம் ஸ்வீகரணம் பண்ணிண்டு பகவான் அந்த ராஜாவை அபிநந்திச்சுண்டு இப்படி பேசுகிறான். வரம் விலோக்யாபிமதம் சமாகதம் நரேந்திர கன்யாச்சகமே ரமாபதிம் பூயாதயம் மே பதிராட்சிஷோமலாः கரோது சத்யா யதி மே த்ரிதோ व्रतैः वरं विलोक्याभिमतं समागतम् अभिमतं रमापतिं समागतं वरं विलोक्य. அப்படியே அந்த பகவான் இப்படி மதுரமாக சல்லாபம் பண்ணுறதெல்லாம் எட்டக்கேந்து இப்படி ஒளிஞ்சு பார்க்குறா. ஆறு சத்யா ரொம்ப ஆசையோட பகவானை பார்க்குறா. இத்தனை நாளும் இவருக்கு மாலையிடணும்னு சொல்லிட்டு தானே காத்துட்டு இருந்தா. வந்தவர் யாரு? ரமாபதிம், லக்ஷ்மிகாந்தன், லக்ஷ்மி தேவியோட காந்தனான அந்த பகவானே, சாக்ஷாத் பகவானே நம்ம ராஜ்யத்துக்கு வந்திருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரோ சொல்லி நினச்சிக்கிறா நாக்னஜிதியான அந்த சத்யா.
இவரைத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அவரோட அழகை பார்க்குறா, அவரோட குணங்களை பார்க்குறா, எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கா, சாது சங்கத்திலேயே வளர்ந்துருக்கா. அதனால தான் பகவானுக்கு மாலையிடணும்னு சொல்கிற ஒரு உதாரமான அந்த சாத்விகமான பாவம் அவளோட ஹிருதயத்தில் உடல் எடுத்திருக்கு. அப்போ அதனாலேயே பர்த்தாவாக பார்க்குறா அந்த பகவானை. பகவான்கிட்டக்கே வேண்டிக்கிறா, இந்த பகவானே எனக்கு வரணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இந்த பகவானை பிரசாதிப்பிக்கிறதுக்குன்னு விரதாதிகள் எல்லாம் அனுஷ்டிச்சுண்டு ஹிருதய கமலத்தில் இந்த ரூபத்தையே தியானிச்சுண்டு இருந்துட்டு இருக்க கூடினவளாக்கும் சத்யா சொல்ற இந்த தேவி. எந்த ஆக்ரகத்தால விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சாலோ அந்த ஆக்ரகம் சபலம் ஆகாதா சொல்லி ஏங்குறா. பிரார்த்தனையோடையே அந்த பகவானை பார்த்துட்டே இப்படி கூப்பு கையோட வேண்டிக்கிறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமே சொல்லி தூரத்துலேருந்து வேண்டிக்கிறா. சாத்விகமான சத்தியமான ஒரு அபிலாஷம் அல்லவா இது? அது பகவானுக்கு கேட்காக்கி இருக்குமா? யத்பாத பங்கஜரஜ சிரசா பிபர்த்தி ஸ்ரீரப்ஜஜ சகிரிஷ சஹலோகபாலே லீலாதனு ஸ்வக்ருத சேது பரிப்சயேஷஹ காலே ததத் स भगवान् मम केन तुष्येत यत्पादपङ्कजरजशिरसा बिभर्ति लोकपालैः सह लोकपालन्मारोडु कूडी सगिरिशः परमशिवनोडु कूडियुम अब्जजः ब्रह्मावुम श्रीः लक्ष्मीदेवियुम யத்பாத பங்கஜரஜஹ ஏதுருத்தனோடு பாத கமல தூளிய ಶಿರಸಾ ಬಿಭರ್ತಿ ತನ್ನೋಡ ಶಿರಸ್ಸಿಲ ಧರಿಕಣಂ சொல்லி ಸ್ವಕೃತ ಸೇತು ಪರೀಪ್ಸಯ ಕಾಲೇ தன்னால கல்பிக்கப்பட்டதான மரியாதைகளை ரட்சிக்கணும் சொல்லி ஓரோரோ சமயத்தில் ஓரோரோ யுகங்களில் லீலா தனுஹு லீலா மூர்த்திகளை தரிச்சுண்டு இந்த ஈஷ சஹ சாக்ஷாத் பகவானான அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை அப்படி ஆசிக்கிறாளே அவள்லாம். சாக்ஷாத் பரமசிவன், சாக்ஷாத் பிரம்மதேவன், சாக்ஷாத் ஸ்ரீதேவி அவள்லாம் ஏங்குறா. அந்த பகவானோட பாத கமலத்துக்கு அடியில் ஒட்டின்னு இருக்கிற தூளி, ஒரு சின்ன பொடி, அந்த பொடி எனக்கு கிடைக்காதா, நான் அதை சிறுசில் தரிச்சுக்க மாட்டேனா சொல்லி ஏங்குறா அவள்லாம். அப்பேற்பட்ட ஸ்ரீயப்பதியான தேவாதி தேவனான அந்த பகவான், சாக்ஷாத் பகவான் ஒரு சமயத்தில் தானே உண்டாக்கினதான, தான் நியமித்ததான இந்த தர்மம், சனாதன தர்மம், அதுக்கு கிளானி பவிக்கிற சமயத்தில் அதை உத்தாரணம் பண்ணணும். அதுக்காக ஒரு லீலா விக்கிரகங்களை தரிச்சுண்டு அவதாரங்கள் எடுத்துட்டு வரலையா? சாக்ஷாத் பகவான் அல்லவா அவர். தர்மத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அநேகம் அவதாரம் எடுத்த அவர் மம கேன துஷ்யேத் எனக்கு நேரம் பிரசாதிக்க மாட்டாரா? பகவான் சிவன் கிட்டக்கே பிரசாதிச்சிட்டில்லை, பிரம்மதேவன் கிட்டக்கே பிரசாதிச்சிட்டில்லை, லக்ஷ்மி தேவி கிட்டக்கே பிரசாதிச்சிட்டில்லை, கேவலம் என்கிட்டக்கு எப்படி அந்த பகவான் பிரசாதிக்க போகிறேன்? அவள்லாம் எப்பேற்பட்டவா, நான் எப்பேற்பட்டவள், நான் என் மாத்திரம் நான் அவள் முன்னாடி எல்லாம். அப்போ என் முன்னாடி அந்த பகவான் பிரசாதிக்க மாட்டானா சொல்லி ஆசைப்படுறா. அர்ச்சிதம் புனரித்யாஹ நாராயண ஜகத்பதே ஆத்மானந்தேன பூர்ணஸ்ய கரவாணி கிமல்பகः அர்ச்சிதம் புனரித்யாஹ நாராயண ஜகத்பதே. புனः அர்ச்சிதம் பூஜிக்கப்பட்ட அந்த பகவான் சாக்ஷாத் நாராயணன், காரணமூர்த்தி, ஜகத்பதி, லோகநாதன், ஆத்மானந்தேன ஆத்மானந்தத்தால் பூர்ணஸ்ய எப்போவுமே தன்னோட ஸ்வரூபத்திலேயே லயிச்சுட்டு இருக்கக்கூடியவன், ஸ்வரூபானந்தத்தில் இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அந்த பகவான் அல்பக அகம் கிம் இதியாக இப்படியெல்லாம் சிந்தை பண்ணறா அந்த சத்யா சொல்கிற தேவி. பகவான் எங்கிட்ட பிரசாதிப்பானா பிரசாதிக்க மாட்டானா அப்படியே நடுநடுங்கிட்டு இருக்கா அவள்.
இது நடக்குமா நடக்காதா, பகவான் என்ன கல்யாணம் பண்ணி பண்ண மாட்டானா சொல்லிட்டு அப்படியே அந்த சிந்தையில் அப்படியே பெர்ப்ளெக்ஸ்டாக அப்படியே இருந்துட்டு இருக்கா சத்யாதேவி. அங்கே தேவி அந்த பக்கம் இப்படி நின்று பகவானை பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் இந்த ராஜா பகவானுக்கு சத்காரம் பண்ணிட்டு இருக்காரு நக்னஜித் ராஜா. அந்த ராஜா பகவானை பார்த்துட்டு இப்படி பேசுகிறார், ஹே காரணமூர்த்தே, ஹே லோகநாதா, பரமானந்த ஸ்வரூபா, நீர் க்ஷுத்ரனான என் முன்னாடி இப்படி நிற்கிறேளே, என்னோட ராஜ்யத்துக்கு இப்படி வந்திருக்கேளே, காரணம் இல்லாக்கி வந்திருக்க மாட்டேளே, நீங்கள் இங்கே வந்ததுக்கு என்ன காரணம், அடியனான நான் என்ன சேவை உங்களுக்கு பண்ணணும் சொல்லுங்கோ சொல்லி அப்படியே அந்த தாழ்மையோட வினயத்தோட பகவான்கிட்ட இப்படி கேட்குறார். நீங்கள் ஆத்மியாபிக்கணும், உங்களோட ஆத்மியை நிறைவேற்றுவேன், இந்த தாசன் நிறைவேற்றுவேன் சொல்லி அந்த ராஜா தாழ்மையோட பகவான் கிட்ட பேசுகிறார். அதை கேட்டதும் பகவான் என்ன சொல்கிறேன், ஸ்ரீ சுக உவாச்ச தமாஹ பகவான் ஹிருஷ்ட கிருதாசன பரிக்ரஹ மேக கம்பீரயா வாசா சஸ்மிதம் குரு நந்தன. தமாஹ பகவான் ஹிருஷ்ட கிருதாசன பரிக்ரஹ கிருதாசன பரிக்ரஹ. ஸ்வீகரிக்கப்பட்ட ஆசனத்தோடு கூடி அதில் ராஜா மாதிரி இப்படி கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கான் கிருஷ்ணன். இதெல்லாம் கேட்டதுமே சத்யாதேவியோட அந்த மைண்ட் வாய்ஸும் கேட்கறது கூட நக்னஜித் ராஜாவோடு அவர் யதார்த்தமாக ஸ்னேகத்தோட வினயத்தோட பேசுகிற அந்த வாக்குகளும் கேட்குறான் பகவான். கேட்டதுமே ஹிருஷ்டா சந்தோஷம் கொடுத்து குரு நந்தனா மேக கம்பீரயா வாச்சா, ஹே குருநந்தனா, ஹே பரீட்சித்தே, கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார் அவர். என்ன பண்ணினார், இத்தனை நேரம் வாழ்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பகவான் இப்படி பேச ஆரம்பிக்கிறான். பேசுறது அந்த சப்தம் கேட்கணுமே, ஆகாசத்தில் இடி முழங்குற மாதிரி இருக்கா. மேக கம்பீரயா வாச்சா, ஆனால் ஸ்வீட்டான இடியா, ஏன்னா சிரிச்சுட்டே பேசுகிறானா. சஸ்மிதம் தம் சிரிச்சுண்டே பகவான் பேசுகிறான். அந்த ராஜா கிட்டக்க என்னவோ பேசுகிறான். என்ன பேசுகிறான், ஸ்ரீ பகவான் உவாச்ச நரேந்திர யாஜ்ஞா கவிபிர்விகர்ஹிதா ராஜன்யபந்தோர் நிஜ தர்மவர்த்தினः ததாபி யாச்சே தவ சௌஹ்ருதேச்சயா கன்யாம் த்வதீயாம் நஹி शुल्कदा वयं. நரேந்திர, ஹே ராஜா, ஸ்வதர்ம ஸ்ரத்தையோடு இருக்கிற க்ஷத்ரியன் யாச்சனை பண்ணுறது அயோக்கியமாக்கும். அந்த பூர்வ ஆச்சாரியன்மாரெலாம் இதெல்லாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் நிச்சயிச்சிருக்கா. க்ஷத்ரிய தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு க்ஷத்ரியன் எந்த காரணவசாலும் போய் யாஜிக்க கூடாது. அந்த தர்மம் அனுசரித்து நீங்கள் இப்படி ஒரு வீரிய சுல்கம் வச்சிருக்கலே, ரொம்ப நல்லது. நீங்கள் என்னோட பந்துவும் ஆகிற, உங்களோட பந்துத்துவத்தில் அதிகம் தாற்பயம் உள்ளனால எனக்கு உங்களோட பந்து ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால உங்களோட கன்னிகையான இந்த சத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எனக்கு மனசில் ஒரு சங்கல்பம் இருக்கு. யாஜிக்க கூடாது சொல்லுவா, யாச்சனை பண்ணுறது தப்பாக்கும் க்ஷத்ரியன். ஆனாலும் அவளோட அழகு, சீலம், ஔதாரியம், குணங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்ட நான் அவளை வரிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதனால உங்ககிட்ட நான் யாச்சிக்கிறேன், எனக்கு உங்களோட கன்னிகையை தர முடியுமா சொல்லி பகவான் கேட்குறான். பரிகாசோக்தியோட பகவான் பேசுகிறான். நீங்கள் கூடமாக சொல்லறேன். அந்த ராஜா பெருசா இதெல்லாம் வச்சுருக்கார் இல்லையா, வீரசுல்கம் வச்சுருக்கார். இந்த 7 காளைகளை அடக்கி யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு தான் கன்னிகை கொடுப்பேன்னு சொல்லி பெருசாக வச்சுருக்கார் இல்லையா. அப்போ பகவான் என்னால் அது ஒன்றும் முடியாது சொல்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோட இந்த ராஜா கிட்டக்க கேட்குறேன். முடியும், பகவானுக்கு முடியும், பகவானுக்கு முடியாததா, பகவான் தான் பண்ண முடியும்னு சொல்லி ராஜா அப்படி வச்சுருக்கார் இல்லையா. அவர் அவர்கிட்ட இப்படி யாச்சிக்கிறான் பகவான். ஒரு பரிகாசோக்தி, இப்படி பந்துக்கள் கிட்டேயும் ஸ்வஜனங்கள் கிட்டேயும் நம்ம பேசுகிறத களியாகி சிரிச்சுண்டே கழிச்சுண்டே பேசுவோம் இல்லையா, அது மாதிரி கிருஷ்ணன் கூலாக பேசுகிறான் ராஜா கிட்டக்க. அதை கேட்டதும் ராஜா என்ன சொல்கிறார், ராஜோவாச்ச கோன்யஸ்தேப்யதிகோ நாத கன்யாவரைஹேப்சிதः குணைகதாம்னோ யஸ்யாயே ஸ்ரீர்வசத்யனபாயினி கோன்யஸ்தேப்யதிகோ நாத
ஹே ரக்ஷிதா, ஹே பகவானே கிருஷ்ணா, எல்லாரையும் ரட்சிக்க கூடினவன் அல்லவா நீ. இங்கே வந்து என்னோட புத்திரிக்காக நீ வந்து என்கிட்ட யாஜிச்சே கிருஷ்ணா. இதை விட பெரிய ஒரு அபிமானம், இதை விட பெரிய ஒரு மானம் யாருக்குத்தான் எனக்கு தர முடியும். என்னோட கன்னிகைக்கு எப்பேற்பட்ட பெருமையை தந்திருக்காய் கிருஷ்ணா. நீயே வந்து யாஜிச்சாய் சொல்லி பாவியில் நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாருமே பேசிப்பா இல்லையா. அதனால எப்பேற்பட்ட ஒரு மரியாதை எனக்கு தந்திருக்காய் கிருஷ்ணா. சகல குணங்களோடும் ஏகஸ்தானமாக இருக்கிற உம்மோடு மாறிடத்தில் விடவே மாட்டேன், அங்கேருந்து மாறவே மாட்டேன்னு சொல்லி மகாலட்சுமி குடியேறி உட்காந்துருக்காளே, சர்வதா வசிக்கிறாளே மகாலட்சுமி. இதை விட உச்சிதமான, உங்களை விட அழகான, உங்களை விட குணங்கள்லையும் சீலத்திலையும் ஔதாரியத்திலையும் எல்லாம் சிரேஷ்டனான ஒரு வரனை என்னோட கன்னிகைக்கு கிடைச்சி விடுமா சொல்லி கேட்குறார் நக்னஜித். ஏதொரு கன்னிகையும் ஆக்கிரகிக்கத்தக்க யோக்கியனான வரன் தான் நீங்கள் தான் சிரேஷ்டனான வரன். உங்களுக்கே என்னோட கன்னிகையை தரணும் சொல்லி எனக்கு ஆசை இருக்கு கிருஷ்ணா சொல்லி அந்த ராஜாவும் சொல்றார். கிந்த்வஸ்மாபிக்ருத பூர்வம் சமயசாத்வதர்ஷப பும்சாம் வீர்ய பரீட்சார்த்தம் கன்யாவர பரீப்சயா. கிந்த்வஸ்மாபிக்ருத பூர்வம் சமயசாத்வதர்ஷப. ஆனா ஹே சாத்வதர்ஷபா, பக்தாபீஷ்டப்பிரதா, கன்னிகையை பிராபிக்கணும்னு சொல்லி இச்சையோட நிறைய இதர ராஜாக்கன்மாரெல்லாம் வந்து என்னை தொல்லை பண்ணிட்டு இருந்தா. அவளெல்லாம் ஒரு நாள் அடக்கி வைக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணினேன், இப்படி ஒரு வீரிய சுல்கத்தை ஏற்படுத்தி விட்டேன். அவளெல்லாம் பல வீரியத்தை பரீட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்து விட்டேன் கிருஷ்ணா, ஒரு சத்தியம் பண்ணி விட்டேன். இந்த காளைகளை அடக்கினவனுக்கு தான் என்னோட கன்னிகையை கொடுப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி விட்டேன். என்னோட சத்தியத்தை பரிபாலிக்கணுமே சொல்லி ஏங்குறார் அந்த ராஜா. அப்படி நிச்சயிச்சு போயிட்டேன். பக்தாபீஷ்ட பிரதன் அல்லவா நீங்கள், பக்தனான நான் இப்படி சபதம் பண்ணிவிட்டேனே, இதை பரிபாலிக்கின்றது உங்களோட கர்த்தவியமாக்கும். நீங்கள் தான் பரிபாலித்து என்ன அனுகிரகம் பண்ணணும், என்னோட வாக்கு அந்நியதா பண்ணிவிடக்கூடாது சொல்லி அந்த ராஜா கேட்குறார். சப்தைதே கோவ்ருஷா வீர துர்தால்தா दूरवग्रहा एतैर्भग्ना सुबहवो भिन्नगात्रा नृपात्मजाः. सप्तैते गोवृषा वीरा हे शूरा एते सप्त गोवृषाः. இந்த 7 மதிச்ச காளைகள் துரவக்ரஹா, அதை பிடிச்சு அடக்கவே முடியாது, அப்படி மதிச்சதான காளைகளாக்கும். இது துர்தாக அடக்கமில்லாத காளைகளாக்கும். சுபஹவஹ நிருபாத்மஜா, எத்தனையோ அதிகம் ராஜாக்கன்மார் என்னோட புத்திரியோட அழகை கண்டு காமிச்சுண்டு இந்த காளைகளை அடக்க வந்தா. ஆனால் அவளெல்லாம் இந்த காளைகள் கிட்ட கொஞ்சம் கூடி முன்னாடி நிற்க கூடி முடியலையா. இந்த காளைகள் குத்தி அவளோட கை காலையெல்லாம் உடைச்ச சொல்லி அனுப்பிவிட்டான். அப்படி அவளெல்லாம் பஞ்சிச்சு, க்ஷத்திரியன்மாரான ராஜாக்கன்மாரெல்லாம் பஞ்சிக்குமா இந்த காளைகள், உடைச்சு போட்டு விடுமா. அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடைய காளைகளாகும் இதை வந்து நீங்கள் அடக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். யதிமே நிகிருஹீதாஸ்யுஸ்த்வயைவ யதுநந்தன वरो भवानभिमतो दुहितुर्मे श्रियवते. यदि मे निगृहीतास्युस्त्वयैव यदुनन्दन. ஹே யதுநந்தனா, இந்த காளைகளை உங்களால் மட்டும்தான் நடக்க முடியும். அது எனக்கு முன்னாடியே தெரியும் கிருஷ்ணா. உங்களை மாதிரி பராக்கிரமம் யாருக்குமே இல்லை. அதை கண்டுன்னு தான் இப்படி ஒரு வீரிய சுல்கத்தை நான் வச்சேன். லக்ஷ்மி வல்லபனான உங்களால் பண்ண முடியாததான காரியம் ஏதுதான் இருக்கு. நீங்களே என்னோட புத்திரியோட பர்த்தாவா பவிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிரதிஜையை ஒன்று நிர்வகிச்சுட்டு இது ஒன்று பூர்த்தி பண்ணிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனால் என்னையும் பாவியில் உள்ளவாள்லாம் மதிப்பா, என்னோட சத்தியத்தை மதிப்பா. அதனால நீங்கள் என்னோட சத்தியத்தை சத்தியமாக்கணுமே சொல்லி பகவான் கிட்டக்க வேண்டிக்கிறார் நக்னஜித் சொல்கிற அந்த பக்தனான ராஜா. அது கேட்டதும் பகவான் என்ன பண்ணுறான் உள்ளது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்குது, அது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.